Welcome my dear students. Next one we are going to see equation of a tangent and a normal to the ellipse and then hyperbola. சரிங்களா? அப்போ இதில் first என்ன பண்ணலாம், equation of tangent to the ellipse என்ன அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். Tangent to the ellipse. சரிங்களா? எப்படி அப்படின்னா since என்னது same as it is நம்ம parabola எப்படி கண்டுபிடிச்சோமோ சேம் அதே போல தான். சரிங்களா? புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் வெறும் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பை ப்ரூஃப் அது எப்படி வருது அப்படின்னு என்ன பண்ணலாம் வேகமாக பார்த்துடலாம். ஜஸ்ட்டு அப்போது இது என்ன நமக்கு நம்முடைய எலிப்ஸு. சரிங்களா? அப்போது இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், சம் பி. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டு க்யூ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த பீன்ற பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், x1, y1, க்யூ எவ்வளோ நமக்கு x2, y2 இல்லையா? அப்போது இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னது நமக்கு x ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் y ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 இல்லையா? அட்டு p of x, y1 சாரி x1, y1 எங்கே தான் இருக்குது நமக்கு எலிப்ஸில் இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோன்னு வரும், அட்டு p of x1, y1 it will be x1 squared by a squared plus y1 squared by b squared equal to 1 இல்லையா? அப்போ p and q ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு, இட் ஃபார்ம்ஸ் அ கார்டு இல்லையா? அப்போ கார்டுன்றது என்ன நமக்கு ஒரு லைனு. அப்போ அது எப்படி இருக்கும் நமக்கு y equal to mx plus c அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது அட்டு q of x2, y2 சரிங்களா? இப்போ q of x2, y2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், x2 squared by a squared plus y2 squared by b squared equal to 1. So let it be equation 1, it will be equation 2 இல்லையா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் நமக்கு, சாரி இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. அப்போது என்ன வாங்க நமக்கு ரெண்டுத்துலேயுமே எது காமன், a ஸ்கொயர்ட் 1 by a ஸ்கொயர்ட் காமன். therefore டியூமினேட்டர் மட்டும் என்ன வாங்க நமக்கு மைனஸ் ஆகும் இல்லையா? அப்போ x2 ஸ்கொயர்ட் பை மைனஸ் x1 ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் y2 ஸ்கொயர்ட் மைனஸ் y1 ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர்ட் which is equal to 1. சாரி 1 minus 1 it will become 0 இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஏன்னா டினாமினேட்டர் சேம் ஆகிடல இல்லையா? அப்போ எவ்வளோ நமக்கு x2 ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு y2 ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் which is equal to எவ்வளோ நமக்கு 0. ஏன்னா டினாமினேட்டர் a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு வரும். இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0 நம்பர் டோட்டலாக என்ன ஆகிடும் நமக்கு 0 ஆகிடும் இல்லையா? அப்போது which implies b ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர்ட் மைனஸ் அப்போது x1 ஸ்கொயர்டு which is equal to இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு சைட் கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளோன்னு வரும், மைனஸ் a ஸ்கொயர்ட் இன்ட்டு y2 ஸ்கொயர்ட் மைனஸ் y1 ஸ்கொயர். சரிங்களா? அப்போது இதுலேருந்து இதை எப்படி எழுதலாம், என்ன பண்ணுறேன் b ஸ்கொயர்ட் இன்ட்டு இந்த டேர்மை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதலாம், x2 மைனஸ் x1 இன்ட்டு x2 ப்ளஸ் x1 அப்படின்னு எழுதலாமா, which is equal to மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு இதையும் எப்படி எழுதலாம் y2 மைனஸ் y1 இன்ட்டு y2 ப்ளஸ் y1. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், இதில் சப்போஸ் இது என்ன நமக்கு p and q இல்லையா? இப்போ p and q அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? சப்போஸ் இது ஆக்சுவலி என்ன நமக்கு y is equal to mx plus c ஒரு லைனு. அப்போ லைனோட ஈக்குவேஷன் என்ன நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் pq எவ்வளோ நமக்கு y equal to mx plus c இருக்கும் இல்லையா? பட் இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனால இது எவ்வளோ நமக்கு y minus y1 by y2 minus y1 which is equal to x minus x1 by x2 minus x1 வரும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக இந்த லைனுக்கு என்ன இருக்கும் நமக்கு, சம் ஸ்லோப் என்னவாகும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா? அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்முடைய ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோன்னு வரும், ஸ்லோப் ஆஃப் PQ ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு y2 மைனஸ் y1 by x2 மைனஸ் x1 இல்லையா? அப்போது இதுக்கு என்னவாகும் நமக்கு சம் ஸ்லோப்பு இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஸ்லோப் தான் இது நமக்கு y2 மைனஸ் y1 by x2 மைனஸ் x1 பை எதில் நம்முடைய பாயிண்ட்ஸில் இல்லையா? அப்போ அதே ஸ்லோப்பை என்ன பண்ணுறோம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லிசன், இங்கே x2 மைனஸ் x1 இங்கே என்ன நமக்கு y2 மைனஸ் y1. அப்போ இது என்ன பண்ணலாம் ஈக்குவல் அந்த சைட் கொண்டு போகலாமா? இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இந்த சைட் கொண்டு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், b ஸ்கொயர்ட் இன்ட்டு x2 ப்ளஸ் x1 பை மைனஸ் a ஸ்கொயர்ட் இன்ட்டு y2 ப்ளஸ் y1 which is equal to y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ இது என்ன நமக்கு ஆக்சுவலாக which is nothing but slope of எவ்வளோ நமக்கு PQ இல்லையா? therefore slope of PQ equal to எவ்வளோ நமக்கு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்ட் இன்ட்டு x2 ப்ளஸ் x1 பை y2 ப்ளஸ் y1. சரிங்களா? since
இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய க்யூவை என்ன பண்ணிகிட்டே போகிறோம், ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய பாயிண்ட் அந்த எலிப்ஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா. அப்போ சப்போஸ் க்யூ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, சப்போஸ் க்யூ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போது when q tends to p இருந்தது அப்படின்னா x2 tends to எவ்வளோ நமக்கு x1, y2 tends to எவ்வளோ நமக்கு y1 இல்லையா. when q tends to p, x2 tends to x1, y2 tends to y1 இல்லைங்களா. அப்போ இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஸ்லோப் எவ்வளோன்னு வரும், ஸ்லோப் ஆஃப் pq is equal to எவ்வளோ நமக்கு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு. அப்போது இது x2க்கு பதிலாக எவ்வளோன்னு கொடுக்கலாம் x1 இல்லையா. அப்போ x1 + x1 2x1 by 2y1 இல்லையா. அப்போ 2 கெட்ஸ் கேன்சல்டு. therefore எவ்வளோ வரும் நமக்கு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு இன்ட்டு x1 by y1. அப்போ இதுதான் என்ன நமக்கு நம்முடைய என்ன நமக்கு இந்த பாயிண்ட். அப்போ நம்முடைய க்யூன்ற பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எங்கே வந்துடுச்சு, பீக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு நம்முடைய கார்டு என்னவா மாறிடும், டேஞ்சென்ட்டாக மாறிடும் இல்லையா. கார்ட் பிகம்ஸ் டேஞ்சென்ட் இல்லையா, கார்ட் பிகம்ஸ் டேஞ்சென்ட் சரிங்களா. அப்போது என்னவா நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன நமக்கு சம் ஸ்லோப் உண்டு இல்லையா. அப்போ அந்த ஸ்லோப் எவ்வளோ நமக்கு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர் இன்ட்டு x1 by y1 சரிங்களா. இப்போ நமக்கு ஸ்லோப் தெரியும். அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்னது பாயிண்ட்டு. அப்போ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், பை ஸ்லோப் 1 பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் எவ்வளோன்னு வரும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் இஸ் எவ்வளோ நமக்கு y மைனஸ் y1. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு x1, y1 இல்லையா. அப்போ y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. இப்போ இங்கே ஸ்லோப் எவ்வளோ நமக்கு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர் இன்ட்டு x மைனஸ் x1 here y மைனஸ் y1 சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும், சாரி b ஸ்கொயர் here x1 பை எவ்வளோ நமக்கு y1 அதை எழுத மாதிரிச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர்ட் இன்ட்டு y1 இல்லையா மைனஸ் a ஸ்கொயர்ட் இன்ட்டு y1 ஸ்கொயர்டு which is equal to இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் b ஸ்கொயர்ட் இன்ட்டு x1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் x1 ஸ்கொயர் சரிங்களா. அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம் அப்படின்னா என்னது ப்ளஸில் வருமா. அப்போ எவ்வளோன்னு வரும் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் xx1 ப்ளஸ் a ஸ்கொயர்ட் y1. இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம் அப்படின்னா எவ்வளோன்னு வரும் ப்ளஸில். அப்போ a ஸ்கொயர்ட் y1 ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு x1 ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னு வரும் xx1 பை a ஸ்கொயர்டு ஏன்னா b ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல்டு ப்ளஸ் y1 பை b ஸ்கொயர்டு which is equal to y1 ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர்டு ப்ளஸ் x1 ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர். அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ நமக்கு 1 இல்லையா. therefore நம்முடைய ஈக்குவேஷன் xx1 பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் y1 பை b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ இதுதான் நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட். சார் இது எப்படி சார் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட்னா நமக்கு எப்படி இருக்கணும், y is equal to mx plus c என்ற ஃபார்மேட்டில் இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே x டேர்ம் ஒன்று இருக்கா, y டேர்ம் ஒன்று இல்லையா, y ax plus by plus c equal to 0 அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ இது என்ன நமக்கு x டேர்ம் ஒன்று, இது என்ன நமக்கு சம் கான்ஸ்டன்ட். அதே போல் y டேர்ம் இல்லையா, y டேர்மு அப்போ சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன ஆகும் நமக்கு -1. அப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன் என்ற ஃபார்மேட்டில் எப்படி இருக்குது நமக்கு ax plus by plus c equal to 0 அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்மளுடைய டேஞ்சென்ட் என்னவாக இருக்குது நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு த எலிப்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது எந்த ஃபார்மில், நம்முடைய கார்ட்டீசியன் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்மளுடைய பேராமெட்ரிக் ஃபார்மில் பார்க்கலாம். அப்போ நம்முடைய பேராமெட்ரிக் ஃபார்மில் பார்க்கும்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம எவ்வளோன்னு கொடுப்போம், x is equal to a cos theta, y is equal to b sin theta இல்லையா. அப்போது அந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் என்னது, நமக்கு x is equal to a cos theta, y is equal to b sin theta. அப்போ இந்த இடத்துல x1, y1 இல்லையா. therefore in parametric form x1க்கு பதிலாக எவ்வளோன்னு கொடுக்கலாம், a cos theta, y1 equal to b sin theta இல்லையா. அப்போது இதை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்முடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும், x இன்ட்டு x1க்கு பதிலாக a cos theta by a ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு y b sin theta by b ஸ்கொயர் which is equal to 1. அப்போ என்னவாகும் நமக்கு x
cos theta by a plus y sin theta by b which is equal to எவ்வளோ நமக்கு 1. அப்போ இதுதான் என்ன நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் எந்த ஃபார்மில் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம் ஒன்ஸ் அகைன். அப்போது இதுதான் என்னது நமக்கு நம்முடைய ஸ்லோப் இல்லையா, மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு x1 by y1 இதுதான் என்னது நமக்கு நம்முடைய ஸ்லோப்பு இல்லையா. அப்போது டேஞ்சன்ட்டு நார்மலாக எப்படி இருக்கும் நமக்கு ஸ்லோப்ஸ் ஆர் எப்படி இருக்கும் நமக்கு பர்பண்டிகுலர் இல்லையா. அப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னா ஈக்குவேஷன் என்னது ஸ்லோப் ஆஃப் நார்மல் எவ்வளோன்னு வரும், ஸ்லோப் ஆஃப் நார்மல் டு PQ which is equal to எவ்வளோன்னு வரும் நமக்கு இயர் எம்மோட வேல்யூ எவ்வளோன்னு வரும் நமக்கு இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ என்ன வாங்க நமக்கு M1 M2 is equal to எவ்வளோ நமக்கு -1. இப்போது இது என்ன நமக்கு M1 எடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணுறோம் M2 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா M2ஓட வேல்யூ எவ்வளோ வரும், இங்கே ஆல்ரெடி நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் இல்லையா. அப்போ இதுக்கு என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகுமா. therefore m is equal to a squared y1 by b squared x1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் நம்முடைய நார்மல் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்முடைய நார்மல் அப்படின்னும் போது நம்முடைய நார்மல் எது வழியாக பாஸ் ஆகும், நம்முடைய டேஞ்சன்ட்டுக்கு என்னது 90 டிகிரி. அப்போ அதுவும் எது வழியாக பாஸ் ஆகும் நமக்கு x1, y1. அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், அடுத்து என்னது ஒரு ஸ்லோப்பு இல்லையா. அப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் எவ்வளோ நமக்கு y minus y1 equal to m into x minus x1. இங்கே mோட வேல்யூ a squared y1 by b squared x1 into x minus x1. therefore எவ்வளோ வரும் நமக்கு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் b squared x1 ya minus b squared x1 y1 which is equal to a squared x y1 next minus a squared x1 y1 இல்லையா. அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும் நமக்கு மைனஸில் வரும் இல்லையா. இப்போ இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும். அப்போ எவ்வளோன்னு வரும் a squared x1 y1 minus b squared x1 y1 which is equal to a squared y1 x minus b squared x1 y. சரிங்களா? இப்போது இது எல்லாத்துலேயுமே ரெண்டுலேயுமே எது காமன் x1 y1 காமன் இல்லையா. அப்போ x1 y1 காமனாக எடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு a squared minus b squared. therefore இதுலேயும் என்ன நமக்கு a squared y1 into x minus b squared x1 into y. அப்போ டிவைடட் பை x1 y1 ஏன்னா ரெண்டுத்துக்கு காமன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதால என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும் it will be a squared minus b squared. இங்கே y1 என்ன ஆகிடும் gets cancelled. therefore எவ்வளோன்னு வரும் x1 இல்லையா. அப்போ எவ்வளோன்னு வரும் நமக்கு a squared x by x1 minus b squared y by y1 அப்போ ஈக்குவல் டு நமக்கு a squared minus b squared. அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் எந்த ஃபார்மில் கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா? அதுக்கடுத்து இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதும்போது எவ்வளோன்னு வரும் நமக்கு இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் it will be எவ்வளோ வரும் நமக்கு சேம் அதே தான் இல்லையா. அப்போ x1 ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு a cos theta y1 equal to b sin theta. சரிங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னு வரும் therefore a squared into x by a cos theta minus b squared y by y1 ஓட வேல்யூ b sin theta which is equal to a squared minus b squared. அப்போ இதில் இருந்து a squared gets cancelled. therefore ax by cos theta minus by by sin theta which is equal to a squared minus b squared. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? ஓகே இப்போ என்ன பண்ணலாம் let us summarize everything. just x squared by a squared plus y squared by b squared equal to 1 அப்படின்னா நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நம்ம ஆல்ரெடி சர்க்கிள்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தால் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம் xx1 இல்லையா. அப்போ xx1 by a squared plus yy1 by b squared which is equal to 1. சரிங்களா? அட்டு இது எந்த பாயிண்டில் x1, y1. ஓகே, அட்டு தீட்டா பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதும்போது எவ்வளோன்னு வரும் நமக்கு தீட்டா. அப்போ x1க்கு பதிலாக எவ்வளோன்னு கொடுப்போம்
a cos theta, y1க்கு பதிலாக வரும் நமக்கு b sin theta. அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு கேன்சல் ஆகிடும். therefore வரும் நமக்கு x cos theta by a plus y sin theta by b which is equal to 1. சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இல்லையா? இது கார்ட்டீசியன் ஃபார்ம், இது என்ன நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்னவாகும் நமக்கு? ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, நமக்கு இது எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ax + by + c = 0 இருக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுவோம், நாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பை சம்ஸ் போடும்போது. பட் இங்கே சம் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஈக்குவேஷன்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோன்னு வரும், a² நமக்கு a² x by x1 சரிங்களா, a² x by x1 minus b² y by y1 which is equal to a² minus b². சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது அட்டு x1, y1ல இல்லையா, அட்டு தீட்டா பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதும்போது எவ்வளோன்னு வரும் நமக்கு, சேம் இதே ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு, ax by cos theta minus b y by sin theta which is equal to a² minus b². சரிங்களா? ஆல்ரெடி அதனுடைய ப்ரூஃப் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். சரிங்களா? சேம் இதே போல தான் எதுக்கு நமக்கு நம்முடைய ஹைப்பர்போலாவுக்கு. அப்போ நெக்ஸ்ட் எது பார்க்கலாம், நம்முடைய ஹைப்பர்போலா. ஜஸ்ட்டு நான் எலிப்ஸை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு ஹைப்பர்போலா எதுக்கு போடலாம், ஹைப்பர்போலா போடலாம் அப்படின்னா, அப்போது ஜஸ்ட்டு இதுதான் நம்முடைய ஹைப்பர்போலா இல்லையா. நான் ஒரே ஒரு சைடு மட்டும் எடுத்துகிறேன், இது எக்ஸ், இது என்ன நமக்கு ஒய். அப்போது இதில் ஒரு பாயிண்ட்டு பி, இன்னொரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், கியூ அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே என்ன நமக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, எலிப்ஸ்க்கும் இப்போ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எவ்வளோ நமக்கு, x² by a² minus y² by b² = 1 இல்லையா. அப்போது எலிப்ஸ்க்கும் ஹைப்பர்போலாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே எது மட்டும்தான், ஒன்லி த சைன். அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே என்ன நமக்கு மைனஸ் இல்லையா. இப்போது நம்முடைய பாயிண்ட் பி என்னென்னு எடுத்துக்கலாம், x1, y1, q என்னென்னு எடுத்துக்கலாம், x2, y2. அப்போது சேம் அதே போல் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக நம்முடைய ஸ்லோப் இங்கே எவ்வளோ இருக்குது, -b² by a² into -b² by a² into x1 by y1 இல்லையா, when q tends to p. அப்போ இங்கே கார்டாக இருக்கிறது நமக்கு என்னவா மாறும், டேஞ்சண்ட்டாக மாறும். x2 tends to x1, y2 tends to y1 இருக்கும்போது கார்ட் பிகம்ஸ் என்னது, டேஞ்சண்ட். அப்போது நம்முடைய ஸ்லோப் ஆஃப் pq எதுக்கு, நம்மளுடைய ஹைப்பர்போலாவுக்கு என்ன வரும் அப்படின்னா, is equal to b² by a² into x1 by y1. ஜஸ்ட்டு சைன் மட்டும் என்னவா நமக்கு பாசிட்டிவாக மாறும். சரிங்களா? அப்போ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வேல்யூ எவ்வளோன்னு வரும் நமக்கு, x1 by ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிகம்ஸ். சரிங்களா? நான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள். சேம் ஆஸ் இட் இஸ், இது நமக்கு நம்முடைய எலிப்ஸ் போலே தான், பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், சைன் மட்டும் என்னவா நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ x1 by a² minus y1 by b² = 1. சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போது இது என்ன நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் எந்த ஃபார்ம், நமக்கு நம்முடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் இல்லையா. அப்போ நம்முடைய பேராமெட்ரிக் ஃபார்மில் என்ன பண்ணலாம், x1 = எவ்வளோ நமக்கு, ஃபார் ஹைப்பர்போலா இட் வில் பி a secant theta, y1 = b tan theta இல்லையா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ வரும் நமக்கு, x1. அப்போது a by a என்னவா நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, x secant theta, ஈக்குவேஷன் பிகம்ஸ் x secant theta by a minus y tan theta by b which is equal to 1 இல்லையா. இப்போ இதுதான் நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? சேம் அதே போல் என்ன நமக்கு நம்முடைய நார்மல் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே நார்மலுடைய ஸ்லோப் ஃபார் எலிப்ஸு, நார்மலோட ஸ்லோப் என்ன நமக்கு a² y1 by b² x1. அப்போ இங்கே வரும்போது என்னென்னு வரும் நமக்கு, மைனஸில் வரும் இல்லையா. அப்போ நம்முடைய ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு, சேம். அப்போது இங்கே வர நெகட்டிவ் எல்லாமே என்னவா மாறும் நமக்கு, பாசிட்டிவாக மாறும் இல்லையா. therefore ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் to a hyperbola is எவ்வளோ நமக்கு, a² plus b². therefore it will be a² x by x1
plus b squared y by y1 which is equal to a squared plus b squared. சரிங்களா? அப்போ in parametric form அப்போ திருப்பி once again x is equal to எவ்வளோன்னு கொடுக்கலாம். சரி, x1 equal to a secant theta. அப்போ a என்னவாயிடும்? Gets cancelled. Therefore it will be ax by secant theta plus by by tan theta which is equal to எவ்வளோ நமக்கு a squared plus b squared. இல்லையா? இது எந்த ஃபார்ம் நமக்கு? நம்முடைய என்னது parametric form. சரிங்களா? Therefore equation of என்னது for hyperbola x squared by a squared minus y squared by b squared equal to 1 அப்படின்னா equation of tangent என்னது நமக்கு? let we summarize. Same. அப்போ x squared பதிலாக என்ன replace பண்ணலாம்? x1 as we move என்னது studied in the circle. அப்போ x squared பதிலாக என்ன replace பண்ணலாம்? x1. அப்போ x1 by a squared minus y1 by b squared equal to 1. இல்லையா? அடுத்தது இது எந்த பாயிண்ட்ல? at x1, y1. இல்லையா? at theta. அப்போ என்ன நம்மளுடைய parametric form substitute பண்ணும்போது it will be x a gets cancelled. இல்லையா? அப்போ x secant theta by a minus y tan theta by b equal to 1. இல்லையா? next equation of normal. Equation of normal is எவ்வளோ நமக்கு? at x1, y1 it will be a squared x by x1 plus b squared y by y1 which is equal to a squared plus b squared. At theta என்னது நார்மல் ஃபார்ம் parametric ஃபார்ம் எழுதும்போது ax by secant theta x secant theta by a. இல்லையா? சாரி இங்கே மாற்றி எழுதியாச்சோ. ரைட் தான் இல்லையா? ax by secant theta ரைட் தான் இல்லையா? x1க்கு பதிலாக a secant theta சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ a கேன்சல் ஆகிடும். ரைட் தான் இல்லை ax by secant theta plus by by tan theta which is equal to a squared plus b squared. சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் parametric ஃபார்ம். சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது? நமக்கு எது மட்டும் தெரிஞ்சால் போதும்? நம்முடைய டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். அதில் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ என்னது நார்மல் ஃபார்மோட நார்மல் ஈக்குவேஷன் நம்மளால் டேரெக்டாக என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும் பை யூஸிங் என்னது பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன்ஸை வச்சு. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒன்று தான் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பை எய்தர் யூ நோ தட் என்னது நோ த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா? எந்தெந்த ஃபார்மில் இருக்கணும்? போத் எக்ஸ் என்னது parametric form and cartesian form. சரிங்களா? இது இருக்கு நம்முடைய சர்க்கிள், parabola, ellipse and hyperbola எல்லாத்துக்குமே. சரிங்களா? இப்போ இதான நமக்கு நம்முடைய tangent and normal to ellipse and hyperbola. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம்? நம்முடைய கண்டிஷன்ஸ். சரியா? இப்போ இது வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்முடைய கண்டிஷன்ஸ் எப்படி வரும்? சரிங்களா? சப்போஸ் if a line y equal to mx plus c ன்றது என்னவாகுது? நமக்கு நம்முடைய எலிப்ஸை டச் பண்ணுது அப்படின்னா அப்போது அது நம்மளுடைய எலிப்ஸோட டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் என்ன? சரிங்களா? அப்போது அதை பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு condition for a line y equal to mx plus c is a tangent to the ellipse x squared by a squared minus plus y squared by b squared equal to 1 அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுடைய டேஞ்சன்ட் என்ன? நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படின்னு வரும்? நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் xx1 by a squared plus y1 by y1 by b squared equal to 1 இல்லையா? அப்போ இதான் நம்மளுடைய டேஞ்சன்ட். பட் டேஞ்சன்ட் என்ன நமக்கு ஆக்சுவலாக ஒரு லைன் தான் இல்லையா? அப்போ அது எவ்வளோ நமக்கு ஆக்சுவலாக y equal to mx plus c இல்லையா? அப்போ இதை நம்மளுடைய ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? It can be written as y1 by b squared equal to 1 minus x1 by a squared. அப்போ y equal to எவ்வளோன்னு வரும்? இந்த b squared அந்த சைடு என்ன வரும்? நமக்கு மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா? அப்போ எவ்வளோன்னு வரும்? நமக்கு a squared minus xx1 by a squared into b squared by y1 இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா y equal to எவ்வளோன்னு வரும்? நமக்கு a squared b squared
a squared b squared by a squared y1 minus b squared x1 by a squared y1 into x இல்லையா? அப்போ இதான நமக்கு நம்முடைய ஃபார்ம். அப்போ இதிலிருந்து m ஓட வேல்யூ எவ்வளோ நமக்கு? m equal to b squared x1 minus b squared x1 by a squared y1 இல்லையா? x ஓட கோஎஃபிஷியன்ட். c ஓட வேல்யூ a squared b squared, இப்போ a squared gets cancelled, therefore எவ்வளோ நமக்கு? b squared by y1. சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம் நமக்கு? m is equal to minus b squared by a squared into x1 by y1. Next c is equal to b squared by y1 இல்லைங்களா? ஓகே, அப்போ இந்த b squared by y1க்கு பதிலா என்னன்னு கொடுக்கலாம்? c ன்னு கொடுக்கலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். சாரி என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும் நமக்கு? இட் வில் பி லைக் y ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதுன்னு வச்சுங்க. அப்போ மைனஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டை என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சேம் அதே தான். அப்போது x1 பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் y1 பை b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு? 1. இதை என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். அப்போது x1 பை a ஸ்கொயர் ப்ளஸ் y1 பை b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போது இது எந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திரம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c என்ற ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் அப்படின்னா இது எவ்வளோன்னு வரும்? y1 பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் என்ன வரும் நமக்கு? ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா எவ்வளோ நமக்கு? மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் x1 பை a ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இல்லையா? அப்போ நம்மளுக்கு இது என்ன நமக்கு? நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இல்லையா? அப்போ இதை y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அந்த ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்முடைய டேஞ்சன்ட் தான் என்ன பண்ணுது? ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா? அப்போ அதனுடைய ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோன்னு வரும்? சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ நமக்கு? y1 பை b ஸ்கொயர் இல்லையா? இங்கே ஒய்யோட ரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ நமக்கு? 1. அப்போது y1 பை b ஸ்கொயர் பை 1 which is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் minus x1 by a squared. அப்போ minus x1 by a squared by இங்கே x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ நமக்கு? m which is equal to எவ்வளோ நமக்கு? 1 by c constant. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? y1 by b squared which is equal to minus x1 by a squared m which is equal to 1 by c. அப்போ நம்முடைய கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணும்போது y1 by b squared equal to 1 by c. Therefore y1 equal to b squared by c இல்லையா? நெக்ஸ்ட்டு அதே போல் மைனஸ் x1 by a squared m equal to 1 by c. அப்போ இதுலேருந்து x1 equal to என்ன a squared m மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ மைனஸ் a squared m by எவ்வளோ நமக்கு? c இல்லையா? அப்போ இதுதானே நமக்கு நம்முடைய x1, y1 இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில்? a என்னது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அண்ட் என்னது ஸ்லோப் அண்ட் என்னது y இன்டர்செப்டில் இல்லையா? அப்போ இதுலேருந்து நம்முடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோன்னு வரும்? Therefore point of contact is x1, y1 equal to எவ்வளோ நமக்கு? minus a squared m by c, b squared by c இல்லையா? இது என்ன நமக்கு? என்னது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். தட் இஸ் என்னது? இது நம்மளுடைய எலிப்ஸ் அப்படின்னா அப்போ நம்முடைய டேஞ்சன்ட் என்னவாகுது? இந்த பாயிண்டில் டச் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் எது நமக்கு? இது இல்லையா? இப்போ என்ன பண்ணோம்? நம்முடைய கண்டிஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்முடைய கண்டிஷனுக்கு சரிங்களா? அப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏன்னா இந்த பாயிண்ட் இது இங்கே தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது, நம்முடைய எலிப்ஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது இல்லையா? therefore எவ்வளோ வரும் நமக்கு? when we substitute in equation of ellipse it will become அப்போ x1க்கு பதிலாக எவ்வளோ நமக்கு? a squared m by c இல்லையா? அப்போது a squared m by c the whole squared by எவ்வளோ நமக்கு? a squared plus y squared பதிலாக எவ்வளோ நமக்கு? b squared by c the whole squared by b squared which is equal to 1. அப்போ எவ்வளோ வரும்? a power 4m by
சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதில் வந்து ஏ ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல்டு ப்ளஸ் பி பவர் 4 பை சி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதில் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல்டு. therefore இங்கே டோட்டலாக வரும் நமக்கு சி ஸ்கொயர்டா. அப்போ பேலன்ஸ் எது இருக்குது, ஏ ஸ்கொயர்டு எம் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. therefore கண்டிஷன் எவ்வளோ நமக்கு சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை ஆனாலும் நமக்கு சி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதுதான் நமக்கு நம்முடைய கண்டிஷன். எதுக்கு, ஃபார் எ லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி எதுவாக இருக்கணும், டேஞ்சண்ட்டாக இருக்கணும். எதுக்கு, எலிப்ஸ்க்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன நமக்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கண்டிஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்முடைய ஹைப்பர்போலாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான், ஒரே ஒரு கண்டிஷன் சேஞ்சு என்ன நமக்கு மைனஸ் இல்லையா. அப்போது எவ்வளோன்னு வரும், இங்கே எக்ஸோனோட வேல்யூ மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி இல்லையா. அப்போ அங்கேயும் என்ன நமக்கு எக்ஸ், நம்முடைய எக்ஸ் வேல்யூ சேம் அதே தான் இல்லையா. therefore பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் tangent to hyperbola இல்லையா. அப்போ கண்டிஷன் இல்லையா, ஃபார் கண்டிஷன் ஃபார் எ லைன் to y equal to mx plus c is a என்னது tangent to the hyperbola. எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எழுதணும் அப்படின்னா x1, y1 ஈக்குவல் டு x1 x சேம் அதே பாசிட்டிவ் தான் இருக்கும் இல்லையா. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி, ஒய்யோட சைன் என்ன நமக்கு நெகட்டிவ் பட் எலிப்ஸில் பாசிட்டிவ் இல்லையா. அப்போ இது எவ்வளோ வரும் மைனஸ் பி ஸ்கொயர் பை சி. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் எழுதும்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு எலிப்ஸ்க்கு என்னென்னு வந்தது ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன நமக்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸில் எடுக்கும்போது இல்லையா. அப்போ இதான் நமக்கு நம்முடைய கண்டிஷன். சரிங்களா, இப்போ லெட் அஸ் சம்மரைஸ். என்ன பண்ணலாம், இப்போ நம்முடைய ஈக்குவேஷன்ஸை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது பை ஃப்ரம் த பெரபுலா, லைட் ஃப்ரம் த பெரபுலா சம்மரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், equation of tangent, next equation of normal. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று நான் எதுக்கு எழுதுகிறேன் சர்க்கிளுக்கு, நெக்ஸ்ட்டு பெரபுலா, நெக்ஸ்ட்டு எலிப்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர்போலா. சரிங்களா, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ஃபார்முலா என்ன நமக்கு x1 plus y1 equal to a square இல்லையா. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்மளுடைய நார்மல் எவ்வளோ வரும், இது என்னவோ நமக்கு அப்படியே இங்கே சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு xy1 மைனஸ் yx1 ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 0. சரிங்களா, ஃபார் பெரபுலா இட் வில் பி எவ்வளோ வரும் நமக்கு ஃபார் பெரபுலா எவ்வளோ நமக்கு y1 ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 இல்லையா. ஏன்னா y ஸ்கொயர் பதிலாக y1 ரீப்ளேஸ் பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் x1 பை 2 ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் நார்மல் எவ்வளோ வரும் நமக்கு xy1 ப்ளஸ் 2ay விச் இஸ் ஈக்குவல் டு x1y1 ப்ளஸ் 2ay1. சரிங்களா, நெக்ஸ்ட்டு எலிப்ஸ்க்கு எழுதும்போது xx1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் y1 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இல்லையா. இப்போது நார்மல் எழுதணும் அப்படின்னா நார்மலோட ஈக்குவேஷன் எவ்வளோன்னு வரும் நமக்கு நார்மல் எக்ஸ் என்னது ஏ ஸ்கொயர் எக்ஸ் பை x1 மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் பை y1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரியா, நெக்ஸ்ட் ஹைப்பர்போலாவுக்கு xx1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் y1 பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே எழுதும்போது ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் பை x1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஒய் பை y1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா, இது எல்லாமே எந்த ஃபார்மில் நம்முடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் இல்லையா. அதுக்கு நம்முடைய பேராமெட்ரிக் ஃபார்மில் பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு
equation of tangent. இப்போ equation of tangent in to a circle. அப்போ எவ்வளோ நமக்கு in parametric form, பட் நம்ம ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணிக்க மாட்டோம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு parametric ஃபார்மில் x1 equal to எவ்வளோ நமக்கு ஃபார் a circle a cos theta y1 equal to a sin theta. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ நம்பர் நமக்கு x cos theta plus y sin theta which is equal to a இல்லையா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அப்போ எவ்வளோ வரும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிகம் அப்போ எக்ஸ் ஏ சைன் தீட்டான்னு வரும் இல்லையா. அப்போ எவ்வளோ நமக்கு எக்ஸ் சைன் தீட்டா மைனஸ் ஒய் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதான நமக்கு ஃபார் எ சர்க்கிள். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபார் எ பேரபுலா எவ்வளோ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2at இல்லையா. அப்போ நம்முடைய என்னது equation of tangent to a parabola in parametric form எவ்வளோ நமக்கு yt equal to x plus at squared. Next equation of normal y plus xt is equal to at cube plus 2at. Next for a ellipse எவ்வளோ நமக்கு x cos theta by a plus y sin theta by b equal to 1. இப்போ இங்கே என்ன நமக்கு ax by cos theta tan by minus by sin theta equal to a squared minus b squared. சரிங்களா. அப்போ இதில் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் x is equal to a cos theta y is equal to b sin theta. For hyperbola it will be x secant theta by a plus minus இல்லையா minus y tan theta by b which is equal to 1. next நார்மல் எழுதணும் அப்படின்னா எவ்வளோ வரும் நமக்கு a x by secant theta plus by by tan theta which is equal to a squared plus b squared which is equal to a squared plus b squared இல்லையா. அப்போ இதான நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்முடைய கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா. கண்டிஷன் ஃபார் எ லைன் y equal to mx plus c is a tangent அப்படின்னா நம்முடைய கண்டிஷன்ஸ் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு என்ன கண்டிஷன் c is equal to a by m c is equal to a by m இல்லையா. ஃபார் த பேரபோலா இது சர்க்கிளுக்கு என்ன நமக்கு c squared equal to a squared into 1 plus m squared இல்லையா. c squared equal to a squared into 1 plus m squared. For parabola it will be c is equal to a by m. For ellipse it will be c squared equal to a squared m squared plus b squared. For hyperbola it will be c squared equal to a squared m squared minus b squared. சரிங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இல்லையா. அப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வில் பிகம் y equal to mx plus c. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் c யோட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ y is equal to mx plus c யோட வேல்யூ ரூட்டில் வந்துடும் இல்லையா. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா a ஸ்கொயர்டு a ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a ரூட் ஆஃப் எவ்வளோ நமக்கு 1 plus m ஸ்கொயர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு y equal to mx plus எவ்வளோ நமக்கு சிக்கு பதிலாக a by m. சரியா. நெக்ஸ்ட்டு இங்கே y equal to mx plus or minus square root of a squared m squared plus b squared. For hyperbola it will be y equal to mx plus or minus square root of a squared m squared minus b squared இல்லையா. அப்போ இதான நமக்கு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா. ஓகே. அப்போது இதோட என்ன பண்ணியாச்சு நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. சரிங்களா. அப்போது இதில் இருந்து என்ன பண்ணலாம் நம்முடைய எத்தனை டேஞ்சன்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரைய முடியும். சரியா. ஃபா என்னென்னு எழுதலாம் ஃபா பேரபோலா எத்தனை டேஞ்சன்ட்ஸ் வரையலாம் நமக்கு அவுட்டர் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட்டு. அதே போல் ஃபார் எலிப்ஸு 2 டேஞ்சன்ட். ஃபார் ஹைப்பர்போலா 2 டேஞ்சன்ட் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்முடைய புக்லேயே கொடுத்துருக்காங்க சம் ரிசல்ட்டு. அப்போ அது மட்டும் அப்போ எத்தனை டேஞ்சன்ட்ஸ் வரையலாம் 2 டேஞ்சன்ட்ஸ் கேன் பி ட்ரான் டு எ பேரபோலா எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா ஃப்ரம் எனி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு எ பிளேன். செகண்ட் 4 நார்மல்ஸ் கேன் பி ட்ரான் டு அன் எலிப்ஸ். சரி, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
ஃபார் எல்லாத்துக்குமே டேஞ்சன்ட் எத்தனை 2 டேஞ்சன்ட்ஸு. பட் நார்மல்ஸ் எத்தனை வரையலாம்? எலிப்ஸ்க்கு 4 நார்மல்ஸ், ஹைப்பர்போலாவுக்கும் 4 நார்மல்ஸ். பட் பெரபோலாவுக்கு எத்தனை நார்மல் வரையலாம்? 3 நார்மல்ஸ் இல்லையா? நம்ம ப்ரூஃப் பண்ணியிருப்போம் இல்லையா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் of perpendicular tangents to the parabola y squared equal to 4ax is x is equal to minus a. Next, the locus of the point of intersection of perpendicular two tangents. For locus of point of intersection, point of intersection of perpendicular tangents, perpendicular tangents to first one parabola க்கு என்னது நமக்கு y squared equal to 4ax is x is equal to minus a இல்ல நம்முடைய directrix. சரிங்களா? next second, to the ellipse it will be x squared by a squared plus y squared by b squared equal to 1 is நமக்கு x squared plus y squared equal to a squared plus b squared. இது என்ன நமக்கு director circle. Next, for the hyperbola it will be x squared by a squared minus y squared by b squared equal to 1 is x squared plus y squared equal to a squared minus b squared. This is also the director circle for hyperbola. சரிங்களா? இது for ellipse. சரிங்களா? locus of point of intersection, சரிங்களா, of perpendicular tangents. அதாவது என்ன நமக்கு நம்முடைய perpendicular tangents என்னவாகுது? நம்முடைய பெரபோலாவை சரியா எந்த பாத் வழியாக நமக்கு டச் பண்ணணும் இல்லையா? லோக்கஸ் நம்பர் என்ன நமக்கு அதுதான் இல்லையா? அப்போ அந்த லோக்கஸ் எது நமக்கு x is equal to minus a. இது என்ன நமக்கு ஒரு சர்க்கிள் சரியா? அப்போ x squared plus y squared equal to a squared plus b squared. ஓகே ஓகே நெக்ஸ்ட், அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நம்முடைய ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ், நார்மல், அடுத்து என்னது கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட், அடுத்தது டு எலிப்ஸ், பெரபோலா அண்ட் ஹைப்பர்போலா எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு இல்லையா? இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நம்முடைய சம்ஸ் பார்க்கலாம். நம்முடைய நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்முடைய சம்ஸ் போயிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.